ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம் சக்தி பீட பயணத்துல பாகிஸ்தானில் உள்ள பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் அமைந்துள்ள ஹிங்குலாஜ் நேஷனல் பார்க்கில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஹிங்குலாஜ் சக்தி பீடத்தை நாம தரிசித்துக் கொண்டு இருக்கோம். இக்கோயில் வைஷ்ணவி கோவிலை போல மலையில் அடிவாரத்தில் உள்ள ஒரு குகை கோவிலாக காட்சியளிக்கிறது. இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னை கொட்டாரி என்றும் திருநாமத்தோடும் ஹிங்குலாஜ் மாதா என்றும் போற்றப்படுகிறார். சிவபெருமான் பீமலோச்சனர் என்ற திருநாமத்தோடு கஷேத்திர பைரவராக அருள்பாலிக்கிறார். சதிதேவியின் தலை வகுடு பகுதியான சகசிராரம் விழுந்த தலமாக இந்த கோவில் போற்றப்படுகிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் வாழும் இந்துக்களின் புனித தலமாக இந்த கோவில் வணங்கப்படுகிறது. பல க்ஷத்திரிய குடும்பங்களின் குலதெய்வமாகவும் அன்னை இங்குலாதேவி துதிக்கப்படுகிறார். ஆண்டுதோறும் இங்கு வாழும் இந்துக்கள் அன்னை இங்குலாதேவியை தரிசிக்க மேற்கொள்ளும் யாத்திரையை இங்குலாஜ் ஜாத்ரா என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். இந்த ஜாத்ரா சித்திரை மாதம் வரும் நவராத்திரியில் தொடங்கி 4 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த யாத்திரையை ஸ்ரீ ஹிங்குலாஜ் சேவா மண்டலி சிறப்பாக ஆண்டுதோறும் நடத்துகிறது. உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து வரும் இந்துக்களை இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள செய்து அன்னையின் அருளை பெற உதவுகிறார்கள். இந்த யாத்திரை கராச்சியில் உள்ள ஸ்ரீ சுவாமி நாராயண கோவிலில் இருந்து தொடங்குகிறது. லயாரி, காளிமாதா கோவில், சந்திரகூப் மலை, அகோர் நதி, கணபதி ஆஸ்தான், ராம் ஜரோகா, குரு கோரக்நாத் கோவில், பிரம்மகுண்ட், காளிகுண்ட், அனில்குண்ட் மற்றும் ஆஷாபுரா என்று பல புனித இடங்களை உள்ளடக்கியது இந்த யாத்திரை. இந்த யாத்திரையில் அகோர் மற்றும் கூங்கி என்று 2 ஆறுகளை கடந்து செல்ல வேண்டும். அகோர் பிரிட்ஜ் பாலத்தில் இருந்து கோவில் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அகோர் பாலம் வரை செல்ல தற்போது கராச்சியில் இருந்து தனியார் வாகன சேவை உள்ளது. அகோர் சென்றதும் அங்கு இருந்து நடந்தே கோவிலை அடையலாம். இந்த யாத்திரையை மேற்கொள்ளும் பக்தர்கள் சிவப்பு நிற பதாகைகளை ஏந்தி சிவப்பு மற்றும் தங்கம் நிறம் கொண்ட தலப்பாகையை அணிந்து கொண்டு யாத்திரையை மேற்கொள்கிறார்கள். யாத்திரையின் ஒரு பகுதியாக பக்தர் பாலைவன பகுதியில் அமைந்துள்ள சந்திரகூப் மணல் எரிமலையின் மேல் ஏறுகிறார்கள். இந்த எரிமலை சிவபெருமானாக வணங்கப்படுகிறது. இவரை பாபா சந்திரகூப் என்று இவ்வூர் மக்கள் அன்போடு அழைக்கிறார்கள். இவரே இந்த க்ஷேத்திர பைரவராகிறார். பவக்நாத் என்ற திருநாமத்தோடு இவர் போற்றப்படுகிறார். இந்த மலை பார்ப்பதற்கு மிக வித்தியாசமாக காட்சியளிக்கிறது. முழுவதும் வெண் மணலால் ஆன மலை. சாதாரணமாக எரிமலைகள் என்பவை அக்னி குழம்புகளை வீசி அடிக்கும். ஆனால் இந்த மலையில் இருந்து வெளிவருபவை புகை மணலாக இருக்கிறது. எப்பொழுதும் மலை உச்சியில் ஈரப்பதமாகவே இருக்கும். இந்த எரிமலை சீரும் காலகட்டம் வரும்பொழுது நடுவில உள்ள குளம் கொதிக்க ஆரம்பிக்கிறது. அது பவக் பவக் என்று கொதிப்பதால் இவரை உள்ளூர் மக்கள் பவக்நாதர் என்று பெயரிட்டு வணங்குகிறார்கள். 400 அடி உயரம் உள்ள இந்த மலை மேலே ஏற 1.5 மணி நேரம் ஆகிறது. மேலே ஏறிய பக்தர்கள் தங்கள் காணிக்கையாக தேங்காய், உலர் பழங்கள், வாசனை திரவியங்கள் இவற்றை எடுத்து செல்கிறார்கள். எரிமலை பகுதியை அடைந்த மக்கள் தங்களுடைய பெயர், எங்கிருந்து வருகிறார்கள், தங்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் வாய்விட்டு அங்கே இறைவனிடம் கூறி அன்னையின் தரிசனம் எந்த தடைகளும் இல்லாமல் எங்களுக்கு கிடைக்க அருள் செய்ய வேண்டும், அதற்கு தடையாக இருக்கும் எங்களின் பாவங்களை போக்கி கருணை காட்டுவாயாக என்று சிவபெருமானை மனமுருக மலை மேலே பக்தர்கள் பிரார்த்தனை செய்து அவர்கள் கொண்டு சென்ற தேங்காய், பழங்கள், பூக்கள் ஆகியவற்றை ஈரமாக இருக்கும் குழம்பு பகுதியில போடுகிறார்கள். அவ்வாறு செய்யும் போது அது உள்ளே சென்று விடுகிறது. இதை ஒரு அனுமதியாக எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி போடும்போது தேங்காய் உள்ளே போகாமல் நின்றுவிட்டால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றும் அவர் தொடர்ந்து யாத்திரை செல்லக்கூடாது என்று பொருள் கொள்ளப்படுகிறது. சில யாத்ரீகர்கள் அந்த மலையின் மேலே தங்கி பஜனை பாடல்களை பாடி இறைவனை தியானித்து ஓர் இரவு கழித்து மறுநாள் காலை மலையில் இருந்து கீழே இறங்குகிறார்கள்.
மலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது மணலில் சறுக்கி 2 நிமிடங்களில் கீழே இறங்கிவிட முடிகிறது. இதைத் தொடர்ந்து யாத்திரை பலூச்சிஸ்தான் மாகாணத்திற்குள் நுழையும் போது அங்குள்ள செக் போஸ்டில் காவலாளிகளிடம் அனுமதி பெற்று தொடர வேண்டும். பாலைவனமான அப்பகுதியை கடந்து பின்பு மலை மேலே பாதை செல்கிறது. மேலிருந்து பார்க்கும் போது கீழே ஓடும் அகோர் நதி நம் கண்ணுக்கு தெரிகிறது. அந்த நதியை கடந்து 3 கிலோமீட்டர் தூரம் சென்றால் முண்டு கணபதி ஆலயத்தை நாம பார்க்கலாம். உள்ளே பிறை போன்ற ஒரு மேடை, அதுல ஒரு தலை இல்லாமல் விநாயகர் சிலை. சிவபெருமானால் தலை வெட்டப்பட்டு விநாயகருடைய உடல் இங்கே விழுந்ததாக ஐதீகம். யானையின் தலையை வைப்பதற்கு முன்பாக உள்ள தோற்றம் இது. இதனால் இவரை முண்ட கணபதி என்று அழைக்கிறார்கள். அன்னையை தரிசிக்க செல்லும் முன் பிள்ளையாரை வணங்கி செல்ல வேண்டும். அங்கிருந்து மீண்டும் யாத்திரை பயணம் தொடங்கி இங்குள்ள மலை அடிவாரத்தில் உள்ள ஆஷாபூரா சராய் என்னும் இடத்தில் பூர்த்தியாகிறது. அந்த இடத்துல அந்த ஊரின் காவல் தெய்வமான ஆஷாபுரா தேவி, மெலடி தேவி மற்றும் ஆஞ்சநேயர் என்ற 3 தெய்வங்களுக்கும் எழுந்துள்ள கோவிலை நாம தரிசிக்கலாம். இங்கே 3 தெய்வங்களுக்கும் சிந்தூரம் பூசி பக்தர்கள் ஊதுவத்தி ஏற்றி வழிபடுகிறார்கள். இவர்களை தரிசித்து விட்டு மலையை ஒட்டி உள்ள பாதையில நடந்து சென்றால் மலை சரிவில் குகை போன்ற ஒரு அமைப்பு, அதற்குள்ளேயே காளி கோவில். ஹிங்குலாஜ் மாதாவை தரிசிப்பதற்கு முன் காளி தேவியிடம் அனுமதி வாங்க வேண்டும். அந்த பகுதி மக்களுக்கு இவள்தான் காவல் தெய்வமாக வீற்றிருக்கிறாள். விசேஷ நாட்களில் இக்காளிக்கு மிருக பலி கொடுப்பதுண்டு. அங்கிருந்து படிக்கட்டுகள் மூலம் மேலே சிறிது தூரம் சென்றால் மலையை ஒட்டி அமைய பெற்றுள்ள அன்னையின் கோவிலை நாம தரிசிக்கலாம். கோவிலின் எதிரே இங்குள்ள தீர்த்தம் உள்ளது. வரும் பக்தர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடிவிட்டு பின் அன்னையை தரிசிக்க செல்கிறார்கள். உள்ளே சென்றதும் முதலில் ஒரு மேடை அகலமாக மலையை ஒட்டி உள்ளது. அதன் நடுவிலே சூலம் நடப்பட்டு ஹோமகுண்டமும் இருக்கிறது. அதை கடந்து படிக்கட்டுகளில் ஏறி மேலே சென்றால் முதலில் நமக்கு காட்சி கொடுப்பவர் பைரவர். இவர் மிகச் சிறிய உருவில் தோற்றமளிக்கிறார். அவரை வணங்கிவிட்டு மேலே நகர்ந்தால் குகை கருவறையில் அன்னை ஒரு மேடையிலே சுயம்புவாக அமர்ந்திருக்கிறாள். இங்கே 2 சுயம்பு உருவங்களை நாம பார்க்கலாம். 2 உருவங்களுக்கும் ஜரிகையால் ஆன ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டு செந்தூரம் பூசப்பட்டு மலர் மாலைகள் சூடப்பட்டு இருக்கிறது. இங்கே பிண்டி ரூபத்திலே அன்னை எழுந்தருளி இருக்கிறாள். கருவறையில் வருடம் முழுவதும் இடைவிடாமல் எரியும் தீ ஜுவாலை இருக்கிறது. அதில் அன்னையின் திருவுருவத்தை காணலாம் என்று நம்பப்படுகிறது. இங்கே வரும் பக்தர்கள் உலர் பழங்கள், இனிப்புகள், குங்குமம், தேங்காய், வெற்றிலை, பாக்கு, வளையல்கள், சிவப்பு நிற வஸ்திரம், அக்தர் மற்றும் அகர்பத்திகள் ஆகியவற்றை படைத்து அன்னையிடம் தங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இங்கே வந்து அன்னையை தரிசனம் செய்து வேண்டிக் கொண்டால் தங்கள் வேண்டுதல்கள் உடனடியாக அன்னை நிறைவேற்றி வைப்பதாக வரும் பக்தர்கள் கூறுகிறார்கள். ஹிங்குலாஜ் யாத்திரையின் பொழுது சுமார் 2.5 லட்சம் இந்துக்கள் இந்த கோவிலில் கூடுகிறார்கள். அவர்கள் தங்குவதற்காக அங்கே தற்காலிக ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. வரும் யாத்ரீகர்கள் உணவருந்த அன்னதானம் சேவை மேற்கொள்ளப்படுகிறது. ஹிங்குலாஜ் மாதாவை தரிசிக்க செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் மிகவும் உகந்ததாக கருதப்படுறது. நவராத்திரி இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் மாதம் வரும் நவராத்திரியின் போது 4 நாள் யாத்திரையாக பக்தர்களை அழைத்து வர ஸ்ரீ ஹிங்குலாஜ் சேவா மண்டலி உதவுகிறது. சில பக்தர்கள் இங்கேயே 4 நாளும் தங்கி அன்னையை வணங்குகிறார்கள். ஒரு சிலர் 1 நாள் யாத்திரையாக வருகிறார்கள். ஹிங்குலாஜ் சேவா மண்டலி இக்கோவில் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்கிறது. மேலும் இங்கு வரும் பக்தர்களுக்கு சேவை வழங்கும் முக்கிய அமைப்பாக இருந்து செயல்பட்டு வருகிறது. அன்னை ஹிங்குலாஜ் மாதாவை கண் குளிர தரிசனம் செய்து அவள் அருளோடு நாம அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம். சர்வம் சக்திமயம்.